السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக புனிதமான ரமலானுடைய 27வது இரவில் அல்லாஹுவை நினைவு கூறவும், இபாதத்து செய்யவும், அவனை திக்ர் செய்யவும், அவனிடத்தில் துஆ செய்யவும் குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் புனித ரமலானுடைய 27வது இரவு இது. மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் இந்த இரவை லைலத்துல் கத்ர் இரவு என்று அடையாளப்படுத்துகிறார்கள். கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்பது நபிமொழி. இந்த கடைசி 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளான 21, 23, 25, 27, 29 இந்த 5 தேடுங்கள். இதில் ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்றும் நமக்கு கிதாபுகளில் காண கிடைக்கிறது. 21 தான், 23 தான், 25 தான், 27 தான் என்று நிறைய பேர் ஒவ்வொரு இரவையும் உறுதிப்படுத்தி சொன்னவர்கள் நிறைய பேர். 27 எந்த இரவு என்பதை குறித்த கருத்துக்கள், ஏராளமான கருத்துக்கள். ஒரு சில மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக நபித்தோழர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்து, ஒவ்வொரு வருஷமும் 27 என்பது இந்த ஒத்தப்படைகள்ல மாறி மாறி வரும். பிக்ஸ்டா 27ன்னு சொல்லக்கூடாது, 25ன்னு சொல்லக்கூடாது, அது வருடந்தோறும் மாறலாம் என்பது அவர்களுடைய நபித்தோழருடைய கருத்து. இப்படியெல்லாம் நிறைய இருந்தாலும் அதிகமான நபித்தோழர்கள், அதிகமான மார்க்க அறிஞர்கள் 27 என்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இருக்கக்கூடிய காரி, அவை கவிஞர்னு சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அவையினுடைய காரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 27 தான் லைலத்துல் கத்ர். எனவே கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் இது போன்ற பெருமக்கள் எல்லாம் சத்தியம் செய்து சொல்லுவதை வைத்து 27வது கிழமை லைலத்துல் கத்ர் என்று நம்பி இபாதத்து செய்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா 27 2 ஆயிருச்சு. 27 2 ஊர்ல எல்லாம் அப்படி இருக்கு. நம்முடைய நாட்டுல பெருநாள் 2 3 பெருநாள், 27 2 3 27 இப்படி எல்லாம் இருக்கும். இங்கேயும் 27 அப்படி 2ஆக இருக்கிறது. ஆனால்
27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவென்று நம்பி நாம் வழிபடக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் நிச்சயம் ஏற்பான். அல்லாஹ் ஏற்பானாக. கதிர், லைலத்துல் கதிர், கதிர் என்பதற்கு 2 முக்கியமான பொருள். ஒன்று கண்ணியம் என்பது அர்த்தம். கதிர் என்றால் கண்ணியம். உருதுல சொல்லுவாங்கல்ல, உஸ்கே கதர் கர்னா, கண்ணியம் செய்தல். எனவே லைலத்துல் கதிர் என்றால் கண்ணியமிக்க இரவு என்று பொருள். கதிர் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் நெருக்கடி என்று அர்த்தம். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்கு, குர்ஆன்ல வருது நெருக்கடி. ஏன் இதுக்கு நெருக்கடி? மலக்குகள் இந்த இரவில் ஏராளமான பேர், பல லட்சக்கணக்கான மலக்குகள் இபாதத்துடைய இடத்தில் இறங்குவதால் மலக்குகளின் வருகையால் பூமி நெருக்கடியாகிறதுனால இந்த இரவிற்கு லைலத்துல் கத்ர் இரவு என்று பெயர். நெருக்கடியினுடைய இரவு. அன்பானவர்களே, முதல்ல ஒரு செய்தி நான் முதல் நாள் பயான்ல அங்க சொன்னேன். லைலத்துல் கத்ர் எந்த உம்மத்துக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தான். முன்னுண்டான சமுதாயங்கள் எந்த சமுதாயத்திற்கும் லைலத்துல் கத்ர் தரப்படல. என்ன காரணம்? எதற்காக நமக்கு தர வேண்டும்? ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். நம்முடைய ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. ஆயுட்காலம் கம்மி. முன்னாலே வாழ்ந்தவர்களின் ஆயுட்காலம் எல்லாம் ரொம்ப அதிகம். 1000 வருஷத்தை தாண்டினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 900 வருஷம் தாண்டினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1000 வருடம், அதில் 50 குறைவாய் 950 வருடம் பிரச்சார காலம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களினுடைய ஆட்சி கால, அவங்க நபியா வந்த காலங்கள் எல்லாம் சாதாரணமாவே ஆயுசு 600 வருஷம். 600, 650, 700 நினைச்சாவே பயங்கரமா இருக்கு. அவ்வளவு ஆயுட்காலம். நாம அடிக்கடி பேசுறோம் இல்லையா, கடுமையான எதிரி ஃபிரௌன் சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய எதிரி ஃபிரௌன் வாழ்ந்தது 400 வருஷம், 401 வருஷம். 400 வருஷம் அவனுக்கு சளி கூட பிடிச்சது இல்லையா, சின்ன ஜுரம் கூட அவனுக்கு வந்ததில்லை. 400 வருஷம் ஆயுர்காலம் அவர்களுக்கெல்லாம் அதிகம். ஆனா நம்முடைய ஆயுர்காலம் என்ன உங்களுக்கு தெரியும்? ஹதீஸ்ல வருது, அமாரு உம்மத்தி மாபைன 60 இல 70. இந்த உம்மத்தினுடைய ஆயுர்காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடையில. இந்த 70+ பூரா போனஸ்ல ஓடுது. 70+ எல்லாம் அல்லாஹ் ஏதோ வச்சிருக்கான், அவன் எப்ப வேணாலும் கூப்பிட்டுக்குவான். அல்லாஹ் ஆயுளை நீட்டி தருவானாங்க நம்ம அனைவருக்கும். ஆயுளை நீட்டி தர்றதில்ல, ஆரோக்கியத்துடன் ஆயுளை தருவானாக. ஏன்னா சும்மா ஆயுச படுக்கையில போட்டு வச்சுட்டான்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாரமா? ஆரோக்கியத்துடன் ஆயுள். அன்பானவர்களே, 60க்கும் 70க்கும் இடையில மிக குறைந்த ஆயுள் காலம் நம்முடையது. ஆனா நமக்கு 900 வருஷம் கொடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். இன்னொரு 10 வருஷம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்களாம், 950 வருஷம் பா, ரொம்ப பெரிய ஆயுசு, எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரா, பாபா நீ பாபுன் அதுகுல் வபாபுன் அஹ்ருஜ். ஒரு வீட்டுக்கு 2 வாசல் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கதவுல நுழைஞ்சு அந்த கதவுல வெளியே வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 950 வருஷம் போயிருச்சு. இல்ல அவரே அப்படி சொன்னா நம்ம பாடெல்லாம் என்ன ஆகுறது? இந்த கதவுல நுழைஞ்சு அந்த கதவு வெளியே போன மாதிரி இருக்குதான். எவ்வளவு வருஷம்? 950 வருஷம். 500-600 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய காலம் எல்லாம். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பையன் மௌத்தா போயிட்டான். அவங்க அம்மா கிளவி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்துச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. பையன் மௌத்தான வயசு 550. 550ல மௌத்தா போன பையனுக்கு கிளவி உட்கார்ந்து அழுகுது. ஏன் அழுகுறேன்னு கேட்டா, அற்ப போயிட்டானேங்குது. எதுல? 550ல. அப்பதான் போய் அதோட காதுல சொன்னாங்களாம், நீ 550ல போயிட்டான், அற்ப ஆயுசுல போயிட்டான்னு அழுகுற,
பின்னாடி ஒரு உம்மத்து வருது. அந்த உம்மத்துக்கு உம்மத்து முகம்மதியான்னு பேரு. அந்த உம்மத்தினுடைய டோட்டல் ஆயுள் காலமே பிட்வீன் 60 and 70 தான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், 2 சஜிதாவுக்கே பத்தாதே, சரியா போயிருமே. 2 சிங்கிள் சஜிதா செஞ்சாவே 550 வருஷம் போயிருமா, 60-70 வருஷம் போயிருமேன்னு சொல்லிச்சான். இப்ப நான் சொல்ல வர்றது, முன்னுண்டான உம்மத்துகளை கவனிக்கிற போது நம்ம ஆயுள் குறைவு, ரொம்ப குறைவு, பலமும் குறைவு, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் முன்னாடி உள்ள சமுதாயங்களை கவனிச்சா, ஆது சமூது கூட்டம்னு சொல்லி கொஞ்சம் பேர் எல்லாம் வாழ்ந்தாங்க முன்னாடி. அவங்கள பத்தி குர்ஆன்ல வரலாறு வருது. எப்படி வருது தெரியுமா? பாறைய விரல்ல கொடை வாங்கலாம். அல்லதீன ஜாபு சஹ்ரபில் வாது, குர்ஆன்ல வருது. ஜாபு சஹ்ரபில் வாதுனா பாறைய, இந்த நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கிறோம்ல, செவுத்துல எல்லாம் ட்ரில் பண்றதுன்னா உருன்னு அடிப்போம்ல, அவங்க விரலே ட்ரில்லிங் போல் இருக்கு, பாறைய குடைவானுங்க. குர்ஆன்ல அவங்க வரலாறு வருது. அவர்களுடைய வாழ்ந்த கட்டிடக்கலையினுடைய சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கு. அங்காங்கே டூரிஸ்ட் போறவங்களுக்கு தெரியும், சமூது கூட்டத்தவர்களுடைய பில்டிங் எல்லாம் இன்னும் இருக்கு. பாறைகளை விரல்களிலே குடைவார்கள். நம்ம விரல் எல்லாம் கதவுல கை நசுங்குச்சுனாவே டாக்டர்கிட்ட போயிரும். நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. முன்னாடி பலம் இருந்தது, இன்னைக்கு பலம் இல்லை. ஆரோக்கியமாக இருந்தார்கள். அந்த சொன்னேன், 400 வருஷம் பிராவுனுக்கு காய்ச்சல் கூட வரலன்னா ஆரோக்கியமாக இருந்தார்கள். நம்மள்ட்ட ஆரோக்கியம் இல்லை. 40 வந்துட்டாவே தனியா ஃபைல் போடலாம். 40 வயசு வந்துட்டாவே தனியா ஃபைல் போட்டு கொடுத்துட்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு 40 வந்துருச்சா வயசு, அப்போ சுகர் வரும், பிபி வரும், இது வரும், அது வரும்னு வரிசையா அவங்களா 40லயே முடிவு பண்றாங்க. 400 வருஷம் நோய் இல்லாமல் வாழ்ந்த சமுதாயம் எங்க, நாம எங்க? அது இப்போ எல்லாம் டாக்டர் சளி பிடிக்கிறேன்ட்டு போனாலும் ஃபைல் கொடுத்துட்றாங்க தனியா, இந்தா போட்டு வச்சுக்கோ, எப்போ வந்தாலும் கொண்டு வா. டாக்டர் யாரு இருந்தா கோச்சுக்கோனா. இன்னைக்கு உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமான கமர்ஷியல் டாக்டர்ஸா இருக்காங்க. லேசா இந்த லெஃப்ட் சைடு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போனீங்கன்னு வைங்க, போனோன்னு அவர் ஃபர்ஸ்ட் கேட்பார், நீங்க தனியாவா வந்தீங்க? பின்ன ஊர்வலமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவோம், தனியாவா வந்தீங்க பார். என்னன்னா மிராக்கிள், போயிருக்க வேண்டியது, உடனே அட்மிட் பண்ணு. இப்போல்லாம் இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுங்கிறாங்க, ஹார்ட்ல ஸ்டண்ட் வைக்கிறதெல்லாம் இப்போ சளி காய்ச்சல் மாதிரி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. லேசா இந்த பக்கம் வலின்ட்டு போனாவே ஸ்டண்டு தான். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, முன்னுண்டான சமுதாயங்களை போல் ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பலம் இல்லை. இப்போ அவர்கள் செய்த அமல்களை போல நாம அமல் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். அதுக்கு என்ன பண்ணா தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர்னா, கைரும் மின் 1000 மாதம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் கரெக்டா கிடைச்சு, அன்னைக்கு மகரிப்ல இருந்து இஷா வரையும், மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் எந்த தவறும் செய்யாம அன்னைக்கு இரவு தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா ஈக்குவல் டு 84 இயர்ஸ் இபாதத். 84 வருஷம் ஒரு இரவு. ஆயுள் முழுக்க ஒருவன் லைலத்துல் கத்ரை அடைந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடவெல்லாம் நம்ம ஆயுசு அதிகமாயிடும். அவங்களுக்கு 1000 வருஷம் கொடுத்தான், நமக்கு கொடுக்கலையே, அந்த கவலையே தேவையில்லை. இந்தா நீ லைலத்துல் கத்ர் வச்சுக்கோ. நீ ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் உனக்கு கிடைச்சுன்னா கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு அவங்க ஆயுசுல. சாதாரணமா ஒருத்தர் ஒரு 15 வயசுல தொழுக ஆரம்பிக்கிறார், ஒரு 40 வருஷமா அவர் கரெக்டா லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருக்காருன்னு வைங்க. லைலத்துல் கத்ர் அவருக்கு 40 வருஷம் கிடைச்சதுன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களின் ஆயுளை விட இவர்களின் ஆயுள் அதிகமாகிவிடும். அல்லாஹ் எதற்கு லைலத்துல் கத்ரை கொடுத்தான் என்கிற கேள்விக்கு இதுதான் பதில். அவர்கள் போல் ஆயுள், ஆரோக்கியம், பலம் ஒண்ணுமே இல்லாதனால பலவீனமான இந்த சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், 2 கிஃப்ட் கொடுத்தான். ஒரு கிஃப்ட் இது லைலத்துல் கத்ர், 2வது கிஃப்ட் ஹஜ் முடிச்சுட்டு வர்றப்போ
எல்லா பாவமும் போயிடும், எல்லா பாவமும் போயிடும். இந்த ரெண்டின் மூலமாக முன்னோர்கள் அடைய முடியாத உயரத்தை அல்லது அவர்கள் செஞ்ச இபாதத்தை விட அதிகமாக நாம் செய்வதற்குள்ள வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அதுதான் லைலத்துல் கத்ர். அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் பாவ மன்னிப்புக்கான இரவு. இது வேற ஒன்றும் விசேஷமா சாப்பாடாக்கி சாப்பிட்டு போற இரவு அல்ல. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக கையேந்தி அழுது துவா செய்யக்கூடிய ஒரு இரவு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன ஓதணும், நான் என்ன கேட்கணும்? அப்பதான் அந்த பிரபலமான துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த வார்த்தை லைலத்துல் கத்ருக்குன்னு ஆயிஷா அம்மாவுடைய ரிவாயத்துல வருது. ரம்ஜான் பூரா ஓதலாம். ஸ்பெசிபிக்கா நாம 27 அன்னைக்கோ அல்லது லைலத்துல் கத்ர் என்று என்றைக்கு அறிகிறோமோ அன்றைக்கு கேட்க வேண்டிய முக்கியமான துவா, யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னையும் மன்னிச்சிரு. இது லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பை தவிர வேறு எந்த அமலும் இல்லை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. லைலத்துல் கத்ர் தௌபாவுக்கான இரவு. குர்ஆன்ல தௌபா சூரா அன்-நிசால வருது, ஆல இம்ரான்ல வருது. 2 வாக்கியமும் தொடர்ந்து வருது, 2 வசனம். நீங்க கவனிக்கணும். முதல் வசனம், இன்னமத் தௌபத்து. தௌபா யாருக்கு தெரியுமா? லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா ஸும்ம யதூபூன மின் கரீபின். பாவம் செய்து விடுவார்கள், சமீபத்திலேயே தௌபா செய்து விடுவார்கள். இந்த சமீபத்திலேயேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, நைட்டு செஞ்சா காலையில மன்னிப்பு கேட்டுருவான், பகல்ல செஞ்சா நைட்டு மன்னிப்பு கேட்டுருவான், இல்லைன்னா அந்த வாரத்துல மன்னிப்பு கேட்டுருவான், இல்லைன்னா அந்த மாசம் பிறைக்குள்ள மன்னிப்பு கேட்டுருவான். லாஸ்ட் அதிகபட்சம் அந்த இரவுல கேட்டுருவான். லைலத்துல் கத்ர்ல ஒரு வருஷத்தில் எக்கச்சக்கமான மூட்டையா பாவம் லோடு நமக்கு. இதையெல்லாம் இறக்கி வைத்து மன்னிப்பு பெறுவதற்குள்ள மிகச்சிறந்த ஒரு வழி அல்லாஹ் தந்திருக்கிற புனிதமான லைலத்துல் கத்ர் இரவு. உடனே சமீபத்திலேயே தௌபா செய்யணும். தௌபா யாருக்கு இல்லைன்னு இதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான். ரெண்டுமே குர்ஆன்ல அடுத்தடுத்து வருது. வலைஸத்தி தௌபத்து, தௌபா இல்லை. யாருக்கு இல்லை? லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களை செய்வார்கள். ஹத்தா இதா ஹதர அஹதகுமுல் மௌத், மௌத் வர்ற வரையும் தௌபா செய்ய மாட்டான். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு அவன் கேட்கறதே இல்லை. ஹத்தா இதா ஹதர அஹதகுமுல் மௌத், மௌத் வந்துருச்சு. கால இன்னி துபுத்துல் ஆன், மௌத் வர்றப்ப சொல்றானா, யா அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. இவனுக்கு தௌபா இல்லை. வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், காஃபிர்களாகவே மரணிப்பவர்களுக்கும் தௌபா இல்லை. தொண்டை குழிக்கு ரூஹு வந்ததற்கு பிறகு, போயிருவோம்னு உறுதியானதற்கு பிறகு, டாக்டர் டைம் சொன்னதற்கு பிறகு, வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஆன பிறகு, அதுக்கு பிறகு தௌபா இல்லை. ஆரோக்கியத்தோடு இருக்கிற போதே ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு உண்டு. கேட்டா மன்னிச்சிருவானா? கண்டிப்பாக மன்னிப்பான், கண்டிப்பா மன்னிப்பான். ஒரு தாயை விட 1000 மடங்கு இரக்கம் உள்ளவன், பெத்த தாயை விட. குர்ஆன்ல நிறைய இடத்துல ஒரு வாசகம் வருது, ஓதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹு லா யஸ்தஹ்யி மினல் ஹக். குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் ஹக்குல வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் சத்தியத்தை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். எல்லா இடத்துலயும் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் வெட்கப்படுறான். ஒரே ஒரு இடம். என்ன இடம்? ஒரு அடியான் கைய தூக்கி என்ன மன்னிச்சிருன்னு கேட்ட உடனே அந்த கைய வெறும் கைய அனுப்புறதுக்கு வெட்கப்படுறான். அதனால நாம 27, 26, 28 அல்லாஹ்ட்ட என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கைய தூக்கிட்டா இத வெறும் கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். மனிதர்கள் கேட்பவனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள்.
வெட்கப்பட மாட்டாங்க. அல்லாஹ் வெட்கப்படுகிறான். காலியா அந்த கைய நானெல்லாம் மன்னிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்ற இது அவனுக்கு இல்லை. ஏன்னா கையேந்துகிற நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு இது இருக்கு. என்ன தெரியுமா? அவனை தவிர வேற யாரும் மன்னிக்க முடியாது. இது அல்லாஹுவுக்கும் தெரியும். நான் தான் மன்னிப்பேன் என்று தெரிந்து கையேந்துகிறார். இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு வேற எங்கேயுமே இல்லை. சில பேர் எல்லாம் ஏதோ ஆறு சொல்றான், அந்த ஆத்துல போய் முங்கிட்டு வந்தா பாவம் எல்லாம் போயிருமா. குளியல் போட்டு வந்தான்னா பாவம் எல்லாம் போயிரும். சில பேர் கத்தைய பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு உண்டியில போட்டு வந்தான்னா பாவம் எல்லாம் போயிரும். சில பேர் போய் அங்க அந்த கூண்டுக்குள்ள உட்காந்து அவர்கிட்ட சொல்லணும், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் உடனே உன்னை ஒரு கடவுள் மன்னிப்பாராக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ண பாவம் போயிடும். எந்த மனிதர்கள்ட்டையும் முஸ்லிம்கள் தங்கள் பாவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய மௌலானா அஜர்த்தா இருக்கலாம், நான் இந்த பாவம் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். டைரக்டா ரப்புட்ட எல்லாம் நான் இந்த இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் அவன்கிட்ட மாத்திரம் சொன்னால் போதும். அல்லாஹ் வழங்கி இருக்கிற பெரிய மன்னிப்பினுடைய மிகப்பெரிய அம்சம் இது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லைலத்துல் கத்ரா இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. நீ மன்னிப்ப விரும்புறவன் என்னை மன்னிச்சிரு. இந்த தௌபான்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது இல்ல. ஒரு கிதாப் இருக்கு, முஃப்ரதாத்துல் குர்ஆன் ஒரு கிதாப், ரொம்ப ஃபேமஸா உலமாக்களுக்கு தெரியும். ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது. குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் டீப்பா அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய என்ன சொல்றது இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறமல்ல பூரா பிரிச்சு போடுறது. அப்படி உள்ள கிதாப் அது. அதுல குர்ஆன்ல வர்ற தௌபாவுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? உலகத்துல எங்க பாவமோ குற்றமோ நடந்தா 3 ஸ்டெப் தான் இருக்குமா. 3 ஸ்டெப். ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? நானெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. யாருப்பா பண்ணா? நானெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு தப்பிக்கிறது. இது 1வது. 2வது என்னன்னா ஏத்துக்கிறது, ஆனா அதுக்கு காரணமா வக்காலத்து வாங்குறது. நான் பண்ணனேன், ஆனா ஏன் பண்ணேன் தெரியுமா? இதனாலதான் பண்ணேன், அதனாலதான் பண்ணேன், சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சது அதனால. அதாவது செஞ்ச தவறுக்கு நம்ம ஊர்ல வக்கனையா இது கொடுக்கறதும்பாங்க, வைக்கானம் கொடுக்கறது, வக்காலத்து வாங்குறது, தவறை நியாயப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா நான் செய்யவே இல்லை. 2வது இது என்னன்னா செஞ்சேன், ஆனா நான் இன்னென்ன காரணத்துக்காக தான் செஞ்சேன். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. என்னன்னா தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த 3வது ஸ்டெப்புக்கு பேரு தௌபா. அழகான விளக்கம். உலகத்துல குற்றங்கள் நடக்கிற போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தாலும் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நான் பண்ணல, அது சரியான வழி அல்ல. 2வது தவறை நியாயப்படுத்துதல், அதுவும் பெரிய தப்பு. ஒரு தவறை செஞ்சுட்டு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நாம ஒரு முதலாளி, நம்மள்ட்ட 2 பேர் வேலைக்கு இருக்கான், அவன் செஞ்ச தப்ப சாரி சார் தெரியாம நடந்துருச்சுன்னா ஓகேன்னு இறங்குவோம். அவன் அதை நியாயப்படுத்தினா ஏத்துக்க மாட்டோம். இந்த 3வது ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஆமா பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிரு. இதுதான் தௌபா என்பது. இன்றைக்கு நாம் அந்த மாதிரி தௌபாவை தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அன்பானவர்களே, தௌபா முதல்ல தௌபாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? பாவத்தை ஒத்துக்கிறது. நீங்க யாரெல்லாம் குர்ஆன்ல பாவ மன்னிப்பு தேடினாங்களோ நபிமார்கள் லிஸ்ட் பூரா இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தௌபா முதல்ல பாவத்தை ஒத்துக்குவாங்க. முதல்ல ஒத்துக்கணும், என்ன மன்னிச்சிரு, நாங்க பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதம் செஞ்சிட்டோம், வலம்னா அன்ஃபுஸனா. உலகத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் துவா தான். நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே நம்முடைய துவாவில் அது இருக்கணும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா. இந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? வலம்னா அன்ஃபுஸனா, நாங்க எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஒத்துக்கிறது, இஅ்திராஃப் என்று சொல்லுவார்கள், தவறை ஏற்குதல். யாரெல்லாம் துவா செஞ்சாங்க லிஸ்ட் எடுங்க, எல்லாத்துலயும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எங்க மத்திய நகரத்துல நின்னுட்டு, ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, எல்லாம் தெரியாம நான் அநியாயம் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு.
ரொம்ப ஃபேமஸா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அநியாயம் பண்ணிட்டேன். இந்த மினல் ஸாலிமீன் வலம்னா அன்ஃபுஸனா வலம்து நஃப்ஸி அத்தனை நபிமார்களுடைய துஆலை வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாவத்தை நீ ஒத்துக்கொள். ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அந்த பாவத்திற்கு யாரெல்லாம் நீ மன்னி. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா சாதாரண துஆ இல்ல, அது மனிதர்கள் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்து பூமிக்கு வந்தாங்க. எந்த அளவு வரலாறுல எழுதுறாங்கன்னா, கொஞ்ச நாளா பூமியில இறக்கி விட்ட உடனே இப்படி அண்ணன் வந்து வானத்தை பார்க்க மாட்டாங்களாம். வெக்கத்துல எப்படி வச்சிருந்தான் நம்மளைய, நாம ஒரு தப்பை பண்ணி கொண்டு வந்து இப்படி பூமிக்கு வந்துட்டோமே, மேலேயே பார்க்க மாட்டாங்களாம். வாதமுல்லா யந்துரு இல ஸமா, வெக்கத்துல. கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா? அல்லாஹ் நீ பண்ணிட்ட, என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அவனே சொல்லி கொடுத்தான் இந்த வார்த்தைய. அதான் சொல்றேன், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா குர்ஆன்ல வரக்கூடிய தௌபா குறித்த மிக அற்புதமான இந்த வசனம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, மனிதர்களின் வாக்கியமும் அல்ல. குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் ஜுஸ் ஓதுறவங்களுக்கு தெரியும், அங்க வருது ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதப அலைஹி. ஆதம் அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தைகளை வாங்கி துஆ செஞ்சார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எங்கிருந்து வாங்குறாரு? அல்லாஹ்விடமிருந்து வாங்குகிறார். பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவே சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான்? இந்த மாதிரி கேளு. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், சில வாசகங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அந்த வாசகத்தை ரெண்டு பேரும் ஹவ்வா அம்மையாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஜோடியா அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாங்க எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்கலன்னா, நீ எங்களுக்கு கிருபை செய்யலன்னா, லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இந்த வார்த்தையை முதலாக சொல்லி கொடுத்தது ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் மன்னிச்சிரு, யாரெல்லாம் மன்னிச்சிரு. முதல்ல பூமிக்கு வந்த போதுதான் அவர்களுக்கு கழிவு வந்தது. பாத்ரூம் போற தேவை எப்ப வந்தது தெரியுமா? பூமிக்கு வந்த பிறகு வந்தது. முதலாக பாத்ரூம் போன உடனே அழுது இருக்கிறாங்க. சுவனத்தில் இருக்கிற வரை சுவனத்தில் கழிவுகள் கிடையாது. முதல்ல வந்தப்ப அழுது இருக்காங்க. அந்த இது அழுததுக்கு கழிவு வந்த போது அவர்கள் அழுக அப்ப சொன்னதுதான் குஃப்ரானக, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியே வர்ற துவா பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும், குஃப்ரானக, மன்னிச்சிரு. நமக்கு ஒன்றும் புரியாது, இது என்ன கக்கூசுக்கு போனா தப்பா, நம்ம அங்க போயிட்டு வந்துட்டு ஏன் என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்கணும்னு நாம நினைக்கிறோம். டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றப்போ அங்க அது சும்மா டாய்லெட்டுக்குள்ளது, டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றது ஒரு பாவமா? உஃப்ரானக, மன்னிப்பாயாக. அன்னைக்கு அவங்க கேட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது. அந்த வழியில இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோம். நீங்க ஹதீஸ் கிதாபுகள்ல பாத்தீங்கன்னா உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி அப்படின்னு டாய்லெட்டுடைய துவால வரும். பாவத்திற்கு மன்னிப்பு என்பது முதலாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்லி கொடுத்த வாசகம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா. தௌபா செய்யும் போது இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தௌபாவை அடியான் யாராவது தௌபா செய்தால் அவ்வளவு மகிழ்ச்சியாகி விடுகிறான் ரப்புல் ஆலமீன். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி. என்னன்னா, லைஸலி ரப்புன் சிவாக ஃபயுதுஆ வலைஸ ரப்புன் சிவாக ஃபயுர்ஜா. உன்னை தவிர எங்களுக்கு மன்னிக்கிறவை யாரும் கிடையாது. உன்னை தவிர நாங்கள் மன்னிப்பை ஆதரவு வைப்பதற்கு தேவையான எந்த ஒரு கடவுளும் இல்லை என்று அல்லாஹ்விடத்துல சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தான் துஆ செய்கிற, தௌபா செய்கிற தருணம். யாராக இருந்தாலும் மன்னித்து விடுவார் அல்லாஹ், ஷிர்க் தவிர. ஷிர்க்னா என்ன? இறைவனோடு இணை வைத்தல். நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், அதாவது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இறைவனோட இன்னொருத்தன் அப்படிங்கிறத. அவனும் ஏத்துக்கல. சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா
சும்மா ஷிர்க்குன்னா என்னன்னு புரியறதுக்காக, சிம்பிளா புரியறதுக்காக. யாரோ ஒரு லேடி போறாங்க ரோட்ல, கூட அவங்க ஆம்பளைகளோட போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமா போறாங்க. நாம கேட்கிறோம் அந்த பொண்ணுட்ட, இது யாருமா? அந்த அம்மா என்ன சொல்லணும்? இது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு தானே சொல்லணும். இதுவும் என் ஹஸ்பண்ட். என்னங்க ஆகும்? ரொம்ப விவகாரம் ஆயிரும். பொம்பளை சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இவரு தான் என் ஹஸ்பண்ட், அப்படிதான் நிக்கணும். இதுவும் என் ஹஸ்பண்ட்னா இது ஏதோ வேற கேஸ் போல தெரியுது, ஒரு 10-15 இருக்கும் போல தெரியுது. உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். இல்ல அல்லாஹ்வும் ரப்பு தான் அப்படின்னா முடிச்சுதாங்க. இந்த கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு இவர் மட்டும்தான் புருஷன்னு சொன்னா தான் ஏத்துக்கிறோம், இவரும் புருஷன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறோம். சாதாரணமா இதே அப்படின்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ், அவ்வளவுதான். அல்லாஹ்வும் என் ரப்பு அப்படின்னு ஷிர்க் அங்கே வந்து விட்டது. இணை வைப்பை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா குற்றத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அது கடல் அளவாக இருந்தாலும் மலை அளவு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அறிவிப்பு இருக்கு. வயசான ஒருத்தர் வந்தார். அந்த வாழ்க்கையில இதுவரை நல்ல காரியமே பண்ணதில்லை. உலகத்துல எத்தனை தப்பு இருக்கோ அத்தனை தப்பும் பண்ணி முடிச்சிட்டார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கூன் விழுந்த மாதிரி வந்தார், தடியை ஊண்டிக்கிட்டு. நல்ல வயசு இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காட்சியை பூரா வர்ணிக்கிறாங்க. இந்த புருவம் தொங்குதான். எப்ப புருவம் தொங்கும்? பூரா வயசாகி மூஞ்சி பூரா கூடு கூடா போய் இந்த இடம் வந்து தொங்குது. அவருடைய புருவம் கீழே இறங்கி கண்ணை மறைக்குது, கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்குது, கூன் விழுந்திருக்கு. இவ்வளவு வயசானவரு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாரு, ஃபஅல்து குல்ல துனூபி மா தரக்து அஹதன். எத்தனை பாவம்னு உலகத்துல இருக்குமோ எல்லாம் பண்ணிட்டேன், நான் ஒன்னையும் விட்டு வைக்கல, அத்தனை பாவம் பண்ணிட்டேன். நீங்க இப்ப தாவத்து கொடுக்கறதா சொன்னாங்க, சொல்லுங்க அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஃபஅல்த அனானல் ஜபல், ஒரு மலையினுடைய ஒரு குவியல் அளவுக்கு நீ பாவத்தை வச்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அவர் கேட்டாரு, ஹதராத்தி, நான் செஞ்ச பெரிய பெரிய பாவம்ன்றார். அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது என்னை மன்னிப்பானான்றதுல. பெரிய பெரிய பாவம் எல்லாம் அதையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்கை தவிர. அல்லாஹுவை மன் லகிய அல்லாஹ வஹுவ லா யுஷ்ரிக் பில்லாஹ், இணை வைக்காமல் அல்லாஹுவை சந்திக்கிற அடியான் என்னை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டா அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான். அல்லாஹு அக்பர்னு கத்திருக்காரு. அவர் கத்திக்கிட்டு அவ்வளவுதான், திரும்ப போயிட்டாரு. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படியே முழுமையா அவர் வந்ததுல இருந்து திரும்ப போற வரையும் ஒரு டைரக்ட் என்னமோ லைவ் மாதிரி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தூரத்துல அவர் அல்லாஹு அக்பர்னு கேட்ட சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. சொல்லிக்கிட்டே போறார் நான் ஸ்டாப்பா. வாழ்க்கையில் ஒரு பாவத்தை கூட அவர் விட்டதில்லை, அத்தனை பாவத்தை செஞ்சவர். ரப்பு மன்னிப்பானா என்றால் மன்னித்து விடுவான், அல்லாஹ் மன்னிப்பான். கேட்கணும், அவ்வளவுதான். முதல்ல அதுக்கே நேரம் இல்லாம நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது தொழுகைகள்ல இப்படி சலாம் கொடுத்து இன்னும் நாம பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. கையேந்திரது கூட கிடையாது. ஏந்திய கையை வெறுங்கையாக அனுப்பு. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அழுகிற பிள்ளைக்கு தான் பால். பால் யாரு கிடைக்கும்? குழந்தை அழுகணும், அது அம்மாவா டைமுக்கு பார்த்து கொடுக்கணும், அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சமயத்துல மிஸ் ஆயிரும். நீ அழுகணும், அழுதா பால் கிடைக்கும். ரப்பிடத்துல அழுகுவதற்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பம் இந்த ஒரு மாசம். அதுல குறிப்பா லாஸ்ட் 10 days, அதுல குறிப்பா லைலத்துல் கத்ர். மன்னிப்பு கேட்கிற வாசல் எல்லாம், அதாவது யார் யாருக்கு மன்னிப்பான்னு சொல்ல முடியாது, அவ்வளவு மன்னிச்சிருவான் அல்லாஹ். இந்த ஹஜ்ஜாஜ்னு ஒரு ஆள் இருந்தார், இஸ்லாமிய அரசர் தான். 80,000 பேர் மார்க்க அறிஞர்களை தலையை வெட்டியிருக்கார் இருந்தால், கவர்மெண்ட்ல இருந்தப்போ, இருந்தால் அரசரா இருந்தப்போ 80,000 பேர். லட்சக்கணக்கான உலமாக்கள், பெரிய பெரிய இறைநேசர்களை எல்லாம் ஜெயில போட்டுதான் இருந்தால். ஹிஸ்டரியில ரொம்ப மோசமான ஆள்.
எந்த அளவுக்குன்னா அவரு மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி வந்து சொன்னப்போ பெரிய ஆலிம் ஒருத்தர் பள்ளியாசல உட்கார்ந்துருந்தாங்க, பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க பேரு இப்ராஹிம் நஹாய் ரஹ்மத்துல்லாஹி. இப்ராஹிம் நஹாய் ஹஜ்ஜாஜ் மௌத்து அப்படின்னு சொன்னாங்கல்ல, டப்புன்னு சஜிதா செஞ்சுட்டாராம் சந்தோஷத்துல. யா அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம், பூமியில மோசமா சுத்திட்டு இருந்தான், அவனை நீ கூப்பிட்டுக்கிட்டான்னு டப்புன்னு சந்தோஷத்துல சஜிதா செஞ்சாராம். நம்மளும் பூமியில துனியால ஒரு 2 வயலுக்கு சஜிதா செய்யணும்னு நினைக்கிறோம். யாருன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இவர் எங்கேயோ வந்து எதையாவது பேசி சிக்கலாக ஒரு 2 வயலுக்கு சஜிதா செய்யணும்னு நினைக்கிறோம். அது அல்லாஹ் கபூல் ஆக்குவான். கயிறு பேரெல்லாம் வேணாம். அன்பானவர்களே, சொல்ல வந்த விஷயம், அந்த ஹஜ்ஜாஜுக்கு ரூஹு போகுது. ரூஹு போறப்போ எல்லாத்துக்கும் உலகத்துல தெரியுது அவன் மோசமானவன். அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் அவனை மன்னிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா தெரியாது, ஆனா அவன் கேட்டான். எப்படி தெரியுமா? யகூலுன்னாசு இன்னக லா தக்ஃபிர்லி ஃபக்ஃபிர்லி. எல்லாம் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, நீ மன்னிக்க மாட்டியாமா, நீ அந்த எண்ணத்தை உடைச்சு என்னை மன்னிச்சிரு. அதாவது தௌபா கேட்கறதுல கூட ட்ரிக்ஸ் இருக்கு போல தெரியுது. அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. ஊர் உலகம் பூரா சொல்லுது, நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு ஊர் உலகம் எல்லாம் பேசுது. எல்லாம் நீ என்ன மன்னிச்சிரு. எல்லாம் மன்னிச்சானோ இல்லையோ அது அவனுக்கு வெளிச்சம். அதனாலதான் வந்து சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கிதாபுகள் எல்லாம் அவன் எவ்வளவோ அக்கிரமம் இருந்தாலும் அவன் அல்லாட்ட ஒப்படைக்கப்பட்டவன், அவரை குறிச்சு ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த வேணான்னே சொல்லுவாங்க. ஹஜ்ஜாஜ் போன்ற எல்லா பாவங்களையும் செய்து முடித்த வேற வேற காலங்கள்ல வாழ்ந்த அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்றால் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கையேந்துகிறவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். கேட்கிற முறைகளில் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கொஞ்சம் நம்பிக்கையோட கேட்கணும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இப்படி ஒரு அகைக்கு நைக்கின்ட்டே கேட்டவெல்லாம் விளங்காது. உறுதியா அல்லாஹ் தருவான், உறுதியா அல்லாஹ் மன்னிப்பான், கேட்டதை இறைவன் கொடுப்பான். மெயினா வந்து அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும். அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கென்று இறைவன் வழங்கி இருக்கிற இது ஒண்ணு வேண்டாம். லைலத்துல் கத்ர்ன்ற பேர்ல நைட்டு இஷால இருந்து ஃபஜ்ர் வரையும் 10 நாளும் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியல, அமல் ஒன்றும் தேவையில்லை. இந்த இரவு தொழுகைன்னு தொழுகிறோமல்ல, உங்களால முடிஞ்சது 4ஓ 8ஓ அதை மாத்திரம் தொழுது அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு இந்த 10 நாள் அதை மட்டும் செஞ்சாவே போதும். நீங்க லைலத்துல் கத்ர்ல தொழுதுட்டீங்க, அல்லாட்ட துவா செஞ்சுட்டீங்க. ஒரு இரவு என்று வாய்ப்பு கிடைக்கிற போது நாம விடிய விடிய அமல் செய்யறோம், அது வேற. 10 நாளும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா 27க்கு மாத்திரம் ஒரு எஹ்திமாமும் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் 9 நாளையும் விட்டுற மாதிரி தெரியுது. அல்லாஹ் 10க்குள்ள உழைச்சு வச்சிருக்கான். இன்னைக்கும் இருக்கலாம், அதிகமான பேர் சொல்றபடி நாளைக்கும் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம். நிறைய இடத்துல 27 முடிஞ்சவொன்னு அப்படி தட்டிடுவாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான், போ நெக்ஸ்ட் பெருநாள் தான், எந்த தொழுகையும் கிடையாது. அதாவது மிகப்பெரிய வெகுமதிகளுக்குள்ள 10 டேஸ் இந்த லாஸ்ட் 10 டேஸ் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கையேந்துகிற யாருடைய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுடைய வாசகம் எல்லாம் பார்த்தா ஹதீஸ்ல இப்படி வருது, மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபினா. யா அல்லாஹ், எங்க பாவம் பெருசா உன் மன்னிப்பு பெருசா அப்படின்னு பார்த்தா எங்க பாவத்தை விட உன் மன்னிப்பு தான் பெருசு, எனவே மன்னிச்சிரு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபினா, எங்க பாவத்தை விட உன் மன்னிப்பு பெரியது. வரஹ்மத்துக அர்ஜா மின் அஅமாலினா, எங்களின் அமல்களை விட உன் ரஹ்மத்து பெருசு. எங்க அமல் ஒண்ணும் இல்லை, நாங்க சொல்றது இத்துணூன்னு, நாம கிள்ளி கொடுப்போம், நீதான் அள்ளி கொடுப்பவன். ஊருக்கு போயிட்டோம்னா குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வருவோம் தெரியுமா, நம்மளே வாங்கிட்டு வருவோம். லட்டு வாங்கிட்டு வரோன்னு வைங்களேன், லட்டு கொண்டு வந்து அந்த குட்டி புள்ள கையில கொடுத்து, நம்ம தான் கொடுத்தோம், வாங்கிட்டு எங்க பாப்பாவை கொடு அப்படின்னா
அது இத்தனூன்னு கில்லும், பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் கொடுக்காது, இத்தனூன்னு கில்லும், இந்த பிடிங்கும். கிட்டத்தட்ட நாம செய்யற வேலை இதுதான். கொடுத்துருக்கிறது பூரா அல்லாதான் நமக்கு கொடுத்துருக்கான், அங்க கில்றது. இந்த ரம்ஜான்ல சரி வச்சுக்கோ இப்படின்னு கொடுக்கறது. கிள்ளி கொடுத்தாலும் ரப்பு நிறைய கொடுப்பவன், அவன் நிறைய வச்சிருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கள் அமல்கள் எல்லாம் ஆக சின்னது, ரஹ்மத்துக அர்ஜா மின் அமாலினா, எங்கள் அமல்களை எல்லாம் விட யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்து பெரியது, உன்னுடைய ரஹ்மத்து பெரியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தான் புனித லைலத்துல் கத்ரின் வழியாக அல்லாஹ் தருகிறான். நிறைய இபாதத்து செய்ய முடியலைன்னாலும் ஒவ்வொரு நாளும் இந்த 4 ரக்காத்தாவது தொழுதுட்டு எனக்கு மன்னிப்பு கொடுன்னு கண்டிப்பா கேட்கணும். அது இந்த இரவு அதற்கான இரவாக முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வேற பக்கம் போயாகும். மவுத்துக்கு ஒரு கியூ நிக்குது, அந்த கியூல ஆல்ரெடி நம்மளாம் நிக்கிறோம். யாரு முதல்லங்கிறது தான் பிரச்சனையை ஒழிய, யார் வேணாலும் இருக்கலாம், மவுத்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த சீனியாரிட்டி எல்லாம் கிடையாதுங்க. முதல்ல வாப்பா போவாரு, அப்புறம் சின்ன வாப்பா போவாரு, ஃபர்ஸ்ட் அண்ணன் போவான், அப்புறம் தம்பி போவான். சீனியாரிட்டியே இல்லை. திடீர்னு ஆண்டவன் பின்னாடி இருந்து கணக்க ஆரம்பிச்சிருவான். இந்த லாஸ்ட் பிரதரை கூட்டிட்டு போயிடுவான். அவங்க தாத்தா போய் அடக்கிட்டு வருவார், அவர் திரும்பி ஜம்முன்னு வருவார். என்னன்னா பேர மௌத்தும்பார். அன்பானவர்களே, மவுத்து எப்பவும் வரலாம். மவுத்துல சீனியாரிட்டி இல்லை, மவுத்துல எந்த கணக்கு வழக்கு எதுவும் இல்லை, எந்த கேள்விகளும் இல்லை, போயாகும். இந்த உலகத்தை அடைவதற்காக நாமளும் ஓடுறோம், துரத்துறோம். கடைசி வரைக்கும் இந்த துன்யா முழுசா கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அழகான கவிதை ஒண்ணு அரபியில, இம்ரவுல் கைஸ்ன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முந்தைய கால கவிஞர், அவர் எழுதின அற்புதமான வரி. நான் அதை சொல்லி முடிக்க போறேன். ஒமா கதா அஹதும் மின்ஹா லுபானதஹா ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. அழகான வரி, இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான தத்துவத்தை சொல்லக்கூடிய கவிதை. கவனிங்களேன். ஒமா கதா அஹதும் மின்ஹா லுபானதஹா, துன்யாவை அதன் சுவையை முழுமையாய் அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. உண்மையா இல்லையா? யாரும் கிடையாது. நான் துன்யா பூரா எனக்கு கிடைச்சிருச்சு எவனும் சொல்லல, எவ்வளவு பெரிய மன்னர்களும் சொல்லல. ஒமா கலா அஹதும் மின்ஹா, ஒருத்தனும் இங்க துன்யா முழுசா இன்னும் வேணும் வேணும் வேணும்ட்டே தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண்ணுல கொண்டு போய் வச்சு வவுத்துல மண்ணை போட்டோம்னா முடிஞ்சிடும். அது வரைக்கும் அவன் வேணும் வேணும்ட்டே தான் இருப்பான். லா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. கொண்டு போய் உள்ள வச்சு போட்ட பிறகு முற்றும், அது வரைக்கும் முற்றுமே இருக்காது, பூரா கமாதான். அடுத்த அண்டுன்னு போயிட்டே தான் இருக்கும். முழுமையாய் அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. இது முதல் வரி. இரண்டாவது வரி, ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி, துன்யாவுல ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் தான் முடியுமா? ஸ்டாப்னு வைக்க முடியாதான், ஸ்டாப்டு முடியாது, மௌத்தானதான் ஸ்டாப்டு. அப்ப அதுவரையும் ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் முடியும். அது சொல்லுவாரு, அதான் வீடு கட்டிட்டு இருக்கேன், அது முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்பாரு. அது முடிஞ்ச உடனே இன்னொன்னு எந்திரிச்சு நிற்கும். பிள்ளை கல்யாணம் பாரு, உள்ள கல்யாணம் முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்பாரு. அது முடிஞ்ச உடனே இன்னொன்னு நிற்கும். நம்ம சின்ன பையன் காலேஜுக்கு ரெடியா இருப்பான், அது முடிஞ்ச உடனே இன்னொன்னு நிற்கும். கடைசி மௌத்தா போற வரையும் கியூல தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒமன் தஹா இரவுன், ஒரு தேவை என்பது இன்னொரு தேவையில போய் தான் முடியும். முற்றும், பினிஷ், ஸ்டாப்டு வைக்கவே முடியாது. நீங்க யாரும் வயசானவங்களை கேளுங்களேன், இங்க யாரும் அவ்வளவு வயசானவங்க தெரியல, நல்ல ஒரு 80-90 வயசு உள்ளவங்களை கேளுங்களேன். அவரும் என்னமோ ரொம்ப காலம் வாழ போற மாதிரி தான் ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தர் கையில தடியை வச்சுக்கிட்டு, அவரே ஏற்கனவே தடி 90 வயசுக்கு மேல இருக்கும். இந்த லாடம் கட்டுவாங்கல்ல, குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் கீழே காலில் இரும்பு அடிச்சு லாடம் கட்டுவாங்கல்ல, அந்த குச்சியிலையும் லாடம் கட்டுவாங்க.
இதுல இந்த ஊண்டி போற குச்சியில அவன் ஒர்க் ஷாப்ல அந்த இரும்பு பட்டையில கொண்டு போய் கொடுத்து, இந்த நல்ல லாடை அடிச்சு கொடு, நீ போன தடவை கொடுத்தது சீக்கிரமா கலண்டுக்குச்சு, ரொம்ப வருஷத்துக்கு தாங்குற மாதிரி அடிச்சு கொடு அப்படின்ட்டு நிக்கிறார். அங்க ஓரத்துல அந்த மலக்குள் மௌத்து உட்காந்துருக்காரு. எதுக்குன்னா நாளைக்கு இவரை தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. இவரு நாளைக்கு கிளம்பணும். அவர் இப்படி பார்த்தானா, இந்த மனுஷன் இந்த கையில அசா குச்சியை கொடுத்து நல்ல ரொம்ப காலத்துக்கு வர்ற மாதிரி அடிச்சு கொடுங்கிறான். நாளைக்கு இவனை கணக்கு முடிச்சு கொண்டு போக வேண்டியது இருக்குது. அப்ப நாளைக்கு சாப்டர் க்ளோஸ் ஆகுது. மனிதனுடைய இது அப்படித்தான். ஒரு ஒரு தேவை முடிஞ்சிரும் நினைப்போம், முடியவே முடியாது. நீங்க வேணும்னா ஒரு 80-90 வயசு உள்ள ஒரு ஹாஜியார்ட்ட மெதுவா போய், ஹாஜியார் எல்லாம் முடிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், வெல் செட்டில்டு, அத்தனை கடமையை முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் மெதுவா சொல்லுவார், ஆமா ஹஜ்ரத் எல்லாம் முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ், இந்த பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், அது முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் ரெடி, அதுக்கப்புறம் ஆண்டவை எப்ப கூப்பிட்டாலும் போயிருவேன் பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். நீங்க திரும்ப அவரை சந்திப்பீங்க பள்ளிவாசல்ல, ஹஜ்ஜார் என்ன பேத்தி கல்யாணம் முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அது முடிஞ்சிருச்சு ஹஜ்ரத், அதுக்கு ஒண்ணு பிறந்துச்சுன்னா கண்ணில் பார்த்துட்டு போயிருவேன். நெக்ஸ்ட் என்னன்னா இது அப்படியே போகும். அதுக்கப்புறம் அது பெருசாகும், அதுக்கு கத்னா பண்ணுவாரு, அதுக்கு சீரு செய்வாரு, அதுக்கு மாப்பிள்ளை, இப்படி போகும். அழகான வரி, கவிதை வரி, ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும், ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் முடியும். துனியாவை முழுசா அனுபவிச்சவங்க யாரும் இல்லை. அதனால நம் பயணம் அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும். அல்லாஹுவை நோக்கிய பயணத்திற்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ரம்ஜான் கிடைக்குது, ஒரு இபாதத் செய்யற வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ் நினைச்சா இந்த டைம்ல ஒண்ணு நம்ம ரூம்ல தூங்க வச்சிருக்கலாம், எங்கேயாவது நைட்ல சுத்துறவங்க கூட சுத்த வச்சிருக்கலாம். அல்லாஹ் அல்லான்னு சொல்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறான்ல, ரப்பு கொடுத்த பெரிய கிஃப்ட். வயது ஆக ஆக துனியாவை பார்க்க பார்க்க இறைவனிடத்துல உள்ள நெருக்கம் அதிகமாக வேண்டும். அந்த நெருக்கத்திற்கு இது போன்ற புனித ரமலான், இது போன்ற லைலத்துல் கத்ர் போன்றவைகள் காரணமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம், அழுது கேட்போம். அல்லாஹு தாலா நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரம்ஜான்ல எத்தனை பேத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினானோ அந்த பட்டியல்ல அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. எத்தனை பேத்துக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சானோ, ரஹ்மத்து செஞ்சானோ அந்த பட்டியல்ல அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. எத்தனை பேத்துக்கு அல்லாஹ் நரக விடுதலை வழங்கினானோ அந்த பட்டியல்ல அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. கூட்டாக மாத்திரமல்ல, தனித்தனியாகவும் 2 ரக்காயத்தாவது செப்பரேட்டா தனியா தொழுது அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிச்சிருன்னு சொல்லி நீங்க துவா செஞ்சுட்டு படுங்க. நம்முடைய இந்த இரவில் அப்படி ஒரு இபாதத்தும் ஒரு பாவ மன்னிப்பும் இருக்கட்டும். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.